வணக்கம் வார்ம் வெல்கம் இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம் யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாலிட்டி டாக் ரெகுலராக ரியாலிட்டி டாக் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் வந்து நிறையா வீடு வாங்குறது எப்படி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா குறித்து நம்ம பேசலாம். என்ன அப்படின்னா சென்னை வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷன் கண்ணாபின்னான்னு வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. நான் லேட்டஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் வீக் வந்து 2-3 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, வேலுச்சேரி அகைன் நம்மளுடைய பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஏரியா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிருக்கே சார், மேபி லேண்ட் பர்ச்சேஸ்லாம் எப்போ நடந்திருக்கும், ஸோ என்ன மாதிரி அப்ரிசியேஷன் இருக்குது அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வேலைச்சேரினாலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு நிறைய வரும். இப்படி தான் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. ஆக்சுவலாக வேலைச்சேரி வந்து அப்படி கிடையாதுங்க. வேலைச்சேரி வந்து லொக்கேட்டட் வந்து சரியான இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஓஎம்ஆர் ஐடி பார்க்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐடி காரிடர் வந்து ஓஎம்ஆர். இந்த ஓஎம்ஆர்லேருந்து வேலைச்சேரி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி வந்து 3 to 4 கிலோமீட்டருங்க. வேலைச்சேரியிலேருந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி கிண்டி அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4-5 கிலோமீட்டருக்குள்ளவே. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா வேலைச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை அண்ட் தென் மேடவாக்கம். ஸோ இது அப்படியே போய் அந்த ரோடு வந்து வேலைச்சேரியில் ஆரம்பித்து அப்படியே போய் வந்து ஈஸ்ட் தாம்பரம் போய் அகைன் ஜிஎஸ்டியில் போய் ஜாயின்ட் ஆகிடுங்க. ஸோ இப்படி தான் அந்த ரோடு இருக்குது. இதனால் என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் வீடு வாங்க முடியாதவங்க, ஓஎம்ஆரில் பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க எல்லாருமே வேலைச்சேரியும் மடிப்பாக்கத்தையும் பார்த்து பண்ணாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைச்சேரி வந்து சென்னையிலேருந்து ஒரு அவுட்டர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 99-2000 வந்து பாரிஸில் நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கத்தில் இருந்தார். அந்த பப்ளிஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணவோ இல்லை வந்து பப்ளிஷருக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து என்ன அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்பொழுது நான் என்ன சொல்லுவேன், 6 மணி ஆகிடுச்சு நாங்கள் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும் ஏரியா, காக்கா குருவி கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ் எல்லாம் மண் ரோடு தான், சுத்தமாக டெவலப் ஆகாத ஒரு இடம். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேங்க. வேலைச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் ஏரியாலாம் லேண்ட் காஸ்ட் என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹார்ட்லி பர் கிரவுண்ட் 2 lakhங்க. இன்றைக்கி என்ன வேல்யூ கேட்டிங்கன்னா 2-2.5 கோடி ரூபா. ஸோ மோர் தென் 200 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஐடி பெரிய லெவலுக்கு வந்து ஓஎம்ஆர் நமக்கு கை கொடுத்துருக்கு, பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகிருக்கு. அங்கே இருக்கிற ஒர்க்கிங் க்ரௌடு, அங்கே இருக்கிற பாப்புலேஷன்ஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டியோட எல்லா ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் என்ன கேட்பீங்க அத்தனையும் வந்து இருக்கிற இடம் வந்து வேலைச்சேரி. இன்றைக்கி அதே மாதிரி மேடவாக்கம் மாறிடுச்சு, பள்ளிக்கரணை மாறிடுச்சு, ஸோ மடிப்பாக்கம் மாறியாச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெவலப்மெண்ட் கண்ணாபின்னான்னு வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அவுட்டர் சிட்டி அப்படின்னு சொல்கிறது எதெல்லாம் இருக்குதோ ஸோ அந்த இடங்களை தேடிப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்டில் ஒரு மேடவாக்கத்துலேருந்து ஹார்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, 25 கிலோமீட்டர் தள்ளி அப்படி வந்து சில இடங்கள் நீங்கள் பார்த்து வாங்கின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் இதே மாதிரி நம்ம வந்து பேசலாம். என்ன அப்படின்னா நான் வந்து 25 வருஷம் முன்னாடி வாங்கினேன், ஸோ ஸ்கொயர் ஃபீட் 1000 வாங்கினேன், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9000 விற்குது, 10,000 விற்குது. ஸோ அப்படி நீங்கள் பேச முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடங்கள் தான். அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டை வந்து கவர்மெண்ட் வந்து பெரிய லெவலுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய கெனால்ஸ் கட்டியிருக்கிறாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாம் அவுட் ட்ரெயின் கட்டியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஃப்ளட் வந்தாலும் அல்லது எவ்வளோ ஹெவி ரெயினாக இருந்தாலும் வாட்டர் ஃப்ளோ எங்கேருந்து எங்கே போகணுன்ற பிளானிங்லாம் ரொம்ப பக்காவாக வந்து சிட்டியில் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன்னா சிட்டி லிமிட் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் நியர் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் ஃப்ளட்டோ பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்னட் வாட்டர் கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வராது. ஸோ நான் இதெல்லாம் சொல்கிற விஷயம் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட்ஸ் உண்மையாகவே இன்றைக்கி கோல்டு மைன். ஸோ உங்களுக்கு வேறு எந்த ப்ராடக்ட்டும் கொடுக்காத, எந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் கண்ணெதிரில் பார்த்து அனுபவிக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் ரியல் எஸ்டேட் நீங்கள் கண்ணில் பார்த்து நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் வெயிட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உண்மையாக நீங்களும் ஒரு கோல்டு மைனில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் ரியாலிட்டி டாக். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor signing up from Chennai.